இந்த பௌர்ணமி டைமில் பீச்சில் அலை இங்கே ஜாஸ்தியாக இருக்கும்னாங்க. முடியெல்லாம் காற்றுல பறகுது. இல்லை எனக்கு ஒரு வசதி எதுவும் பறக்காது. இவங்களை பாருங்கள், இப்பே மாதிரி பறக்கு. சூப்பராக எல்லாம் காற்று. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? நல்லா வெளிச்சமான இடத்துல நிற்கிறோம். சும்மா பலன்னு இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கும். சரி, இன்றைக்கி பௌர்ணமி பாம்பன் சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி சரியான கூட்டம். இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கூட்டம் இருந்திருக்கு. இப்போ பயங்கர கூட்டம் இருக்குது. வாங்க கோயிலுக்கு போகலாம். கோயிலில் கூட்டம் தான், ஆனால் நேற்று நைட் இதோட அதிகம் கூட்டம் இருந்திருக்கும். இல்லைங்க, இது பக்கத்துலேயே வந்து சின்னசாமி ஜோதிடர், நம்ம பாம்பன் சுவாமிகளுடைய சீடர், அந்த கோயில் இருக்கீங்க. போயிட்டு வந்துடலாம். இவருடைய சீடர் பாம்பன் குமார குருதாசருடைய சீடர் வந்து அங்கே இருக்கார். அது ஒரு ஜீவ சமாதி. அவர் ஜோதிடர். அவர் பேர் சின்னசாமி ஜோதிடர் சுவாமிகள். நான் அடிக்கடி இன்றைக்கி ஒய்ஃப் வரணும் நாங்கள் என் கூட சரி நான் கூட்டின்னு வந்தேன். நைட்டு வந்திருந்தா நேற்று நைட்டு 12 மணிக்கெல்லாம் இங்கே பயங்கர பூஜையெல்லாம் இருக்கும். மணல்லையே கோபுரம் மாதிரி கட்டி கற்பனை வச்சு பயங்கரம் கும்பிடுவாங்க. நல்லா விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ கூட்டம். மற்ற நாள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ரீயாக இருக்கும். இன்றைக்கி கூட்டம். சுப்பிரமணியதாசர் ஜீவ சமாதி, அவருடைய சீடர். இங்கே வந்து நான் ஒரு மரம் வச்சுருந்தேன். இதெல்லாம் க்ளீன் ஒரு மரம் வச்சு ஞாபகம் இருக்கேன். நான் செம்பருத்தி மரம் வச்சுருந்தேன், எடுத்துட்டாங்க. அதெல்லாம் இந்த இடம் க்ளீன் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஒரு நான் வச்ச மரம் 10 வருஷம் மேலே இருந்துச்சுங்க. இது பக்கத்துலலாம் வச்சேன், ஒரு 10 வருஷம் இருந்துச்சு. அப்புறம் க்ளீன் பண்ணான்னு எடுத்துட்டாங்க செம்பருத்தி. தேர் வச்சுருக்காங்க, புதுசாக கட்டியிருக்காங்க. முருகர் தரங்க. இங்கே முருகர் கோயில் இருந்தது. ஆக்சுவலாக இதான் முருகர் கோயில். இங்கே இருக்கிற முருகர் சிலையை வந்து இப்போ பாம்பன் சுவாமிகள் இருக்கா இல்லையா, அந்த இடத்துல மாற்றிருக்காங்க. இந்த முருகர் கோயில் தெரியுதா? இங்கே இருந்தது. இங்கே வேல் இருக்கும். வேலுக்கு எதிர்க்க கரெக்டாக முருகர் சிலை இருந்தது. திக்கட்டவளுக்கு தெய்வமே துணை, நம்மளுக்கு வேறு யார் துணை? கடவுளை தவிர யாரும் கிடையாது. கஷ்டமோ நஷ்டமோ நம்ம கடவுள்கிட்ட தான் எல்லாத்தையும் நம்ம குறைகள்லாம் சொல்கிறோம். குருதாச குருப்பியோ நம. ஓம் குமர குருதாச குருப்பியோ நம. முடிஞ்சிருக்கு. இப்போ அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 20 நிமிஷம் ஆகுனாங்க. அப்படியே போயிட்டு ஓட்டை வடை முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வண்டியில் இருக்குது. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதிரசம், அதுக்கு தான் வாங்கினோம். இது பின்னாடி கடைங்க இருக்குது. எல்லாம் புக்ஸு, சாமி சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் நிறைய விற்றுன்னு இருப்பாங்க. இங்கே
இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய கூட்டம் இருக்குது. ஈவினிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கூட்டம். லைட்டு கிளாரிட்டியில் உண்மை தெரியல. அறுபடை முருகன் கோவில் பக்கத்துலேயே தான் இருக்குது. வந்து ஒரு சுக் காஃபி சாப்பிட்லாம். அறுபடை முருகன் கோவில். இங்கே வந்து அறுபடை முருகன் இங்கே இருப்பார். என்னென்ன முருகர் இருக்கார் பார்த்துடலாமா? எடுத்தோன்னே சுவாமிமலை முருகர் தரிசனம் தெரிதா பாருங்கள். சுவாமிமலை முருகர் பார்த்துட்டிங்களா? அப்படியே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னே விநாயகர் அங்கே இருப்பார். அடுத்து சுவாமிமலை முருகர், திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், பழனி, திருத்தணி ஆகிய அறுபடை முருகர் கோயிலும் இருக்கிற இடம். உள்ள போ. திருச்செந்தூர் சோலை. பழமுதிர்ச்சோலை பார்த்தாச்சு. சரியாக எடுக்க முடியல, கோச்சிக்காதீங்க. பௌர்ணமி இல்லையா? பௌர்ணமின்றதால கோயிலில் கொஞ்சம் விசேஷம். திருப்பரங்குன்றம். ஆக்சுவலாக இந்த கோயிலில் வந்து ஷூட்டிங்லாம் நடக்கும். நேபாளி சொல்லிட்டு ஒரு படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. நம்ம சஞ்சீவ் இருக்கார் இல்லையா, விஜய் மாதிரியே பண்ணுவார் சஞ்சீவ், விஜயோடைய ஃப்ரெண்டு. அவருக்கு இந்த கோயில் தான் கல்யாணம் நடந்துச்சு. அப்போ நான் வந்துருந்தேன். இது என்ன இருக்குன்னா பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி கோயில். அவர் சிலை இருக்கட்டும். கொஞ்சம் கூட்டமாக இருக்குங்க. சரியாக உங்களை எடுக்க முடியாது, கோச்சிக்காதீங்க. திருத்தணி முருகர். அறுபடை முருகர் கோயிலுக்கு போக முடியாதவங்க இந்த அறுபடை முருகர் கோயில் திருவான்மியூரில் இருக்குது. வந்துட்டிங்கன்னா எல்லா முருகரும் தரிசனம் பண்ணிடலாம். இது திருத்தணி முருகர். ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சரி, கூட்டம் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா திருத்தணி முருகர் உங்களுக்கு காமிச்சிடுவேன். விநாயகர் காற்றுல கதவு மூடிட்டுருக்கு. அறுபடை முருகர் கோயிலை பார்த்துட்டோம். இப்போ பக்கத்தில் அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது. திறந்துருக்கா இல்லையா தெரியல, போய் பார்க்கலாம். திறந்தா அப்படியே தான் போய் திறந்துருக்கேன். சண்டேன்றதால பார்க்கலாம். சுக்காஃபி இருக்கா? 2 கொடுங்க. சூடாக இருக்கா? கொடுங்க. எவ்வளோ? 1? 2 கொடுங்க. மை கல்லமை.
காஃபி. இதில் பாலை கலக்கல நீங்கள்? பால் கிடையாது, வெறும் அந்த என்னென்ன போட்டிருக்கீங்க இதில்? சுக்கு, மிளகு, ஏலக்காய், தனியா. சுக்கு, மிளகு, ஏலக்காய், தனியா, ஆவரம்பு, திப்பிலி. ஆவரம்பு, திப்பிலி, இவ்வளோ ஐட்டம் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. சூடாக இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. லட்சுமி கோயிலில் புனரமைப்பு திட்டம் நடக்குது போல இருக்குது. ஃபுல்லாக கல் மண்ணெல்லாம் குட்டிச்சிடும். எப்படி போகிறது? பொது வழி அந்த பக்கம்தான். போலாம் வா. கீழே பார்த்து வரணும் இந்த கோயில் வரவங்க. ஃபுல்லாக கல், மண், சிமெண்ட்டு கோயில் இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். நான் கீழே பார்த்து வா, கட்டையாக இருக்குது. முதல்ல வந்தோன்னே உண்டியல், அப்புறம் தான் பொது வழி, சிறப்பு வழி தரிசனம்லாம் இருக்குது. நம்ம பொது வழியிலே போயிடலாம், ஃப்ரீயாக இருக்குது. சந்தானலக்ஷ்மி. ஓம் சக்தி ஐவரா சக்தி. என்ன லக்ஷ்மி? விஜயலக்ஷ்மி. லக்ஷ்மி. மேலே வந்தாச்சு. மேலே இருக்கிறது தனலட்சுமி. ஸோ பார்த்தாச்சு. மேக்ஸிமம் ரொம்ப ஹைட்டில் இங்கேருந்து பார்த்தா ஃபுல் வியூ ரொம்ப அழகாக தெரியும். மேலே நிற்கிறேன். இப்போ காற்று பயங்கரமாக அடிக்குது. பௌர்ணமி. தனலட்சுமி பயங்கரமாக அடிக்குது. உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது இதில். என்ன சொல்லுங்கள்? என்னது? ஆமாம், பௌர்ணமி சூப்பராக தெரியுது பாருங்க. கோயில் அழகாக தெரியுது. இங்கேருந்து பாரு கோயில் எப்படி தெரியுது. ஓம் சக்தி அதிபரா சக்தி. ஓம் சக்தி அதிபரா சக்தி. ஜனவரி ஃபஸ்ட்டுக்கெல்லாம் இங்கே கூட்டம் இருக்கும் பாருங்கள். இப்போ அங்கே தான் நான் போயிட்டு வந்தேன். அது எது பாருங்கள், அங்கே தான் கீழே இறங்கி வந்தேன். இங்கே ஒரு அம்மன். நம்ம பார்த்துட்டு வந்தது ஆதிலட்சுமி. போலாமா? இது வந்து தானியலட்சுமி, அன்னலட்சுமின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தைரியலட்சுமி. தைரியலட்சுமி தாயார். நீங்கள் தொட்டு கும்பிட்டுங்க. குங்குமம் எடுத்துங்க. ஓகே, இன்றைக்கி வந்து பாம்பன் சுவாமிகள், அறுபடை முருகர், பின்னாடி இருக்கிற அஷ்டலட்சுமி கோயில் எல்லாத்துக்கும் பயங்கரமாக இல்லை. இப்போ இந்த பீச்சு கிட்டே வந்திருக்கோம். நம்ம அஷ்டலட்சுமி கோயில் இருக்கிற பீச் கிட்டே போய்ட்டு வரலாம் வாங்க. காரம் கம்மியாக போடுங்க. மசாலா பொடி, லெமன்லாம் ஊற்றுங்க. அரநெல்லிக்காய், மிளகாத்தூள். அரநெல்லிக்காய் தானே இது? அரநெல்லிக்காயெல்லாம் மிளகாத்தூள் போட்டுருக்கீங்க. எவ்வளோ இது கிளாஸு? சரி, போகிற பாயிண்ட் போயிடலாம். இது பிடிக்காத ஸ்கூல் டைமில் அதை நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்கல்ல. இது பிடிக்கல யாரும் சொல்லுவாங்களா? அரநெல்லிக்காய் சொல்லுவாங்க. இதுதான் அரநெல்லிக்காய். பெருசு வந்து 3 நெல்லிக்காய். அம்மா இது என்ன நெல்லிக்காய்மா? இது அரநெல்லிக்காவா 3 நெல்லிக்காவா? அரநெல்லிக்காய். வேறு வேறு பேர் சொன்னால் தான் கேட்டேன். ஸ்பூன் கல்லியா ஒரு ஸ்பூன் ஒன்று தாம்மா. தேங்க்ஸ்மா. வாங்க மசாலா பொடி. பீச் வந்து ஒரு மசாலா பொடி சாப்பிடணும். நல்லா இருக்குல்ல? பீச் அண்டை போகலாமா? ஜனால வந்து போயிட்டுருக்கேங்க. மணி 8 கிட்ட ஆகிடுச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. பீச் கிட்ட போகலாமா? தண்ணி தெரியாது. கோண
கைமு சொல்லிச்சா கிடங்கம்மா ஆற்று வார தோல் கொண்டு சுட்டு கிடக்கு சூப்பர் கனி. இந்த பௌர்ணமி டைமில் பீச்சில் அலை இங்கே ஜாஸ்தியாக இருக்கும்னாங்க. முடியெல்லாம் காற்றுல பறகுது. இல்லை எனக்கு ஒரு வசதி எதுவும் பறக்காது. இவங்களை பாருங்கள் இப்பே மாதிரி பறக்கு. சூப்பராக எல்லாம் காற்று. பௌர்ணமி சமயத்தில் கடல் எப்படி தெரியுது பாருங்கள். இக்கமட போடலாம் சேஷன் இது போடலாமா? போடுறியா? இங்கேருந்து போடணும். மா எத்தனை வலையம் இது? எவ்வளோ? 10 50 ரூபாவா? இந்தாங்க 50 ரூபா இருக்கா? 10 இருக்கா அதில்? சரிம்மா இன்னும் வந்து போட்டு இந்தா சும்மா போடு. இந்தா போச்சா? இன்னொன்று போடு. போடு போடு. பூந்துச்சு. இன்னொன்று போடு. நீ 5 நான் 5 போடு. குறியெல்லாம் பார்க்குறியா? கீழே உந்துச்சு. கரெக்டாக சென்டரில் போடு. 5 காலி போடுங்க. அவ்வளோதானா? புரிஞ்சுதா? ஒன்று கூட உள்ள மக்கள் பட்டமே எகுறுது. அது ஏன்னா மூங்கில் பண்ணிக்கலாம், கட்டையை ஃப்ளைட்டில் பண்ணுறாங்க. தெரியல எதுவுமே உள்ள. சரி அவங்களும் எதனா வியாபாரம் ஆகணும் இல்லையா? அவ்வளோ நாள் பீச்சில் கடை வச்சிருங்க உங்களுக்கு. ஓகே வந்தோம், பீச்சையும் பார்த்தாச்சு, சாமியும் பார்த்தாச்சு. ஒரு திருப்தியாக வீட்டுக்கு போகிறோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லையா ஓரளவுக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். போலாமா? தேங்க்யூ. கடலைக்காய் 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 என்ன பேர் நம்ம இது? கலாக்கா. கலாக்கா தானே? கலாக்கா ஏன்னு போட்டிருக்குமால? போட்டார். இந்த பார்த்தால அழகாக வாய் வரும்ல. இந்த மாங்கான்னா எங்கள் ஒய்ஃப் அவ்வளோ பிரியம். கல்லாக்கா காட்டு கல்லாக்கான்னுவாங்க. இன்னும் கொண்டாங்கிட்டு சொல்லி இது பேர் கேமரா. காரம் உப்பெல்லாம் போட்டிருக்காங்க. இது மாங்காய் சாப்பிடலாம்.